நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோல நெறைய பேருக்கு உடன்பாடு இருக்கும், உடன்பாடு இல்லாம இருக்கும். ஒரு சில பேரோட கருத்துக்கள் வந்து ஒரு மாரி இருக்கும். இன்னும் ஒரு சில பேரோட கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கன்டின்யூ பண்ணி பாருங்க. இல்லையா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சொல்லுங்க. அது ஏற்புடையதா இருந்தா கண்டிப்பா அத பரிசீலனை பண்றோம். என்னடா இவன் இவ்வளோ பேசுறானே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில Facebook பார்த்துட்டு இருக்கும்போது, இவங்களோட போஸ்ட் நான் பார்க்குறேன். இவங்களோட போஸ்ட் பார்த்துட்டு, இதில வந்து அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பழைய ஃபோட்டோன்னா இது அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்றாங்க. சரி நம்ம நெறைய ChatGPTயோட ஒர்க் பண்றோம்ல. ChatGPTல இந்த படத்த கொஞ்சம் நம்ம ரீகிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட படத்த டவுன்லோட் பண்ணி, ஒர்க் அவுட் பண்ணி போட்டேன். ஆக்சுவலி வந்து இன்னும் இவங்களே அந்த போஸ்ட் இன்னும் பார்க்கல. பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்றது தெரியல. "என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என் ஃபோட்டோ வச்சு" அப்படின்னு. ஒரு பக்கம் அது இருக்கட்டும். இத நம்ம ஷேர் பண்றதால ஒண்ணும் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்காது அப்படின்னு நெனைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி Facebookல ரொம்ப ஃபேமஸா தான் இருக்காங்க. பாருங்க இந்த ஒரு ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 வியூஸ் நெறைய பேர் பார்த்துருக்காங்க. நெறைய பேர் கமெண்ட் சாரி பார்த்துருக்காங்கல்ல, ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. 1000 மெம்பர்ஸ் மேல ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபோட்டோ ஒர்க் பண்ண போறதுல எதுவும் இஷ்யூஸ் இருக்காது. அவங்க ஏத்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து அவங்களோட ஃபோட்டோ ஒர்க் பண்ணி நான் போட்ட போஸ்ட் இது. இந்த போஸ்ட்ல வந்து எந்த அளவுக்கு பெட்டரா வந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். இத சில பேரு ஏன் போட்டீங்கன்னு சில பேர் கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பண்ற ஒர்க் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா, இல்லையா அப்படின்றது நம்மளால கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம வந்து சில பேர்ட்ட சஜஷன் கேட்கறது கண்டிப்பா நல்லது. அ ஆஸ் எ எடிட்டரா நீங்க வந்து இது மாரி ஒரு டீம் வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது மாரி நீங்க வந்து கூட வச்சுக்கிட்டு, அவங்க கிட்ட வந்து சஜஷன் கேளுங்க. ஈவன் வந்து நீங்க ஏதாவது டைப்போகிராஃபி பண்றீங்க, ஒரு ஏதாவது பேனர் ஒர்க் பண்றீங்கன்னா கூட, அதில நெறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும், எரர்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க அவங்களோட ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து அத கரெக்ஷன் சொல்லுவாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இத நீங்க பாருங்க. மத்தபடி எனக்கு வந்து இது மூலமா எந்த ஒரு ப்ரமோஷனோ, இல்ல வீடியோவுக்கு உண்டான ஒரு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆ லேர்ன் ஃப்ரம் எரர்ஸ். ஆக்சுவலி இவ்வளோ நாள் அப்படிதான் வந்திருக்கோம். நம்ம யார்ட்டயும் போய் கத்துக்கிட்டோ, எதுவுமே பண்றதில்ல. நம்ம ஒரு சில வேலைகள் செய்வோம். அது சரியா, தப்பா அப்படின்றது கிளையண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா மெருகேறி வந்திருக்கோம். அந்த வகையில இந்த ஃபோட்டோல என்ன எரர் இருக்கு? எனக்கு தெரியுது. ஆக்சுவலி வந்து இது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுதுன்றது எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. இருந்தாலும் சரி நீங்க சொல்லுங்க. என்ன காரணம்னா, இது ஜஸ்ட் ஒரு 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 லேர்னிங் தான். ஏன்னா, அவங்க வந்து இத ஒர்க் பண்ண சொல்லி அவங்களும் சொல்லல. இதுக்கு பேமெண்ட் எதுவும் கிடையாது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து நானே பார்த்தேன். சரி எடுத்து ஒர்க் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து அது மூலமா நம்ம வந்து என்ன வந்து லேர்ன் பண்றோம் அப்படின்றது தான். சரிங்களா? இப்ப இதுக்கு வந்து பலவிதமான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 56 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. 285 ரியாக்ட்ஸ் 56 கமெண்ட்ஸ். இந்த 56 கமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு ஒரு விதமா இருக்கு. இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. இது நமக்கு நெறைய விஷயங்கள சொல்லி தரும். நெறைய படிப்பினைகள சொல்லி தரும். நல்ல விஷயம். இது வந்து எல்லா போஸ்ட்டுமே நான் இந்த ஒரு மோட்டிவ்ல தான் போஸ்ட் போடுவேன். அத நான் வந்து இது மாரி எடுத்து வீடியோவா பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் முடியல. பட் இனிமே அத வந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ணுவேன். பழைய ஃபோட்டோஸ்க்குமே வந்து திரும்ப போய் ரிவ்யூ பண்ணி அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, Photoshopல இதுதான் பிஃபோர். இது வந்து முன்னாடி நான் டவுன்லோட் பண்ண அந்த படம். இது வந்து ஒர்க் பண்ண படம். இத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. ஆக்சுவலி வந்து நான் சில பேர் வந்து இத என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாரி எதிர்பார்த்தேன். கண்டிப்பாவே நெறைய பேர் அத சொல்லியிருக்காங்க. முக்கியமா வாசன் அண்ணாலாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து அத வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க சொன்ன விஷயங்கள்ல கண்ணு பிரச்சனை. அடுத்தது வந்து நோஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருக்கு. பட் லிப்ஸ் பாருங்க. கண்டிப்பா நான் லிப்ஸ் ஒர்க் பண்ணும்போதே அத நான் யோசிச்சேன். இது தப்பு இருக்கு அப்படின்னு. பட் சரி ஓகே என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரி பண்ணிடலாம் அப்படின்னு. இது எப்படி சரி பண்றது அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். அதனால ஒரு எடிட்டரா இருக்கவங்க கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த கமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பெருமையா நெனச்சது ஓகே பரவால்ல அப்படின்னு நெனச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ரவிவர்மா சார். இவரு வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலி அ அ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் வந்து உங்களோட பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு. இப்ப ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தவங்க வந்து நல்லா இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றத விட, ஒரு பல படங்கள் பார்த்த ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் ஆக்சுவலா. நெறைய மூவிஸ்க்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ண அ ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். இப்ப அவரு வந்து அவரோட பார்வையில ஒரு விஷயத்த சொல்றாருன்னும்போது, ஓகே தான் அப்படின்னு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்தது வந்து ராஜா கோவிந்தன் அண்ணன். ஓகே பாரதி. ஓகே அவ்வளோதான். அப்படின்னு. அதுக்கு முன்னாடியுமே சொல்லியிருந்தேன். இது வந்து அ அ அந்த பழைய படத்த விட புது படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்றது தான் எல்லாரும் சொல்றாங்களே. அப்போ எல்லாரும் அந்த ஒரு ஃபேண்டஸிய விரும்புவாங்க. அப்போ ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற பார்வை அதிகமா இருக்கும். அதுல தப்பில்ல. ஆனாலும் அவங்க அத ஃபோட்டோ பார்க்கும்போது தான்
இது சரியா தப்பான்றது புரியும். என்ன காரணம் அப்டின்னா, இப்ப நம்ம எடிட்டரா நெறைய வேல பண்ணியிருப்போம். ஒர்க் முடிச்சு கிளையன்ட்க்கு அனுப்பும்போது, சில கிளையன்ட் வந்து ஏத்துப்பாங்க. எதுவும் நார்மலா போயிடுவாங்க. ஒரு சில கிளையன்ட் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி குடுப்போம். அவங்க நல்லாவே இல்ல அப்டின்னு ஓப்பனா சொல்லிருவாங்க. ஒரு சில கிளையன்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். இதெல்லாம் என்னடா நமக்கு ஒர்க் சரியா வரலன்னு யோசிப்போம். ஆனா அவங்க ரொம்ப ஆஹா, ஓஹோ! அப்டின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கூட நான் வந்து ஒரு ஃபோட்டோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஃபோட்டோ போட்டுட்டு ஒரிஜினல் இது 1 அண்ட் 2 இதுல உங்களுக்கு எது புடிச்சிருக்கு அப்டின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து எதுக்காக அப்டின்னா, ஒரு பரந்துபட்ட மக்கள் என்ன சொல்றீங்க? அப்டின்ற ஒரு கான்செப்ட்ட வச்சு நாம இத எப்டி கொண்டு போலாம்? இதுக்கப்புறம் நம்ம எப்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? அப்டின்றது தான். இந்த கேஸ்ல பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 1 இருக்கு இல்லைங்களா? இதுதான் எனக்கு புடிச்சிருந்துச்சு. ஆனா கிளையன்ட்க்கு நம்பர் 2 தான். ஆக்சுவலி நம்பர் 2 நான் ஒர்க் பண்ணல. நம்பர் 1 தான் நான் ஒர்க் பண்ணேன். நம்பர் 2 வந்து வேற யாரோ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு குடுத்துருக்காங்க. கிளையன்ட் வந்து எனக்கு இத அனுப்பு, எனக்கு இதுதான் பெட்டரா இருக்கு. நீங்க பண்ணது பெட்டரா இல்ல அப்டின்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது தான். எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. ஏன்னா வந்து நம்ம ஒண்ணும் அவ்ளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நம்ம ஸ்டில் நான் பண்றது தப்பு. நான் பண்றது சரியில்ல. நான் இன்னும் கத்துக்கணும் அப்டின்ற ஒரு இடத்துல தான் நம்ம இன்னும் இருக்கோம். ஓகேவா? நம்ம ரொம்ப பெரிய லெஜெண்ட் ஆஹா! ஓஹோன்னு சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ எனக்கு இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்றதுல எனக்கு எந்த கூச்சமோ, எனக்கு எந்த தயக்கமோ கிடையாது. சரிங்களா? இப்ப இந்த மாரி ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம இந்த படத்தையும் பார்க்குறோம். சரி என்ன சொல்றாங்க அப்டின்னு. அதுல வந்து இப்ப வாசனா நான் சொன்ன இந்த விஷயம். மேல் உதடும், கீழ் உதடும் பெருசா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம Photoshopல வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அவங்களோட லிப்ஸ் பாருங்க. இங்க வந்து ரொம்ப ஒரு மாரி லீனா இருக்கு. சின்னதா இருக்கு. இங்க கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இப்ப நம்ம இத எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வொர்க் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஜஸ்ட் உங்களோட Photoshopல நீங்க என்ன பண்றீங்க? ஆ ஃபில்டர்ஸ்ல போயிட்டு லிக்விஃபை ஃபில்டர லான்ச் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ் அதுக்கு ஷார்ட்கட்டு. லிக்விஃபை ஃபில்டர லான்ச் பண்ணிட்டு, இதுல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டூல்ஸ் இருக்கும். அதுல வந்து ஃபார்வர்ட் வார்ப் டூல் எடுத்துக்கோங்க. ஃபார்வர்ட் வார்ப் டூல் எடுத்துக்கிட்டு, இப்ப நான் கொஞ்சம் இப்டி பெருசு பண்றேன். பெருசு பண்ணி, கொஞ்சம் அவங்களோட லிப்ஸ மட்டும் நான் வந்து லைட்டா இப்டி அட்ஜஸ்ட் பண்றேன். ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பழகிடும். பாருங்க. இப்டி லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணா போதும். சைட்ல அவங்களோட ஃபோட்டோ இந்த வியூ இருக்கு இல்லைங்களா? இத வச்சு கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் வந்து இது ஒரு சில பேருக்கு வந்து இந்த சென்டர்ல வந்து ஒரு மடிப்பு வரும். சில பேருக்கு வராது. இதெல்லாம் வந்து ஒரு யூனிக்யூனஸ் ஒருத்தவங்களுக்கு. அப்புறம் மேல வந்து இந்த இடம் கொஞ்சம் இப்படி ரவுண்ட்னஸ் வரும். சில பேருக்கு ஃப்ளாட்டா இருக்கும். நம்ம அந்த மாதிரியெல்லாம் நம்ம இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிக்ஸ். நான் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரேன். இத யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். எனக்கு அத பத்தி ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இத மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் இதுதான் என்னோட ஒர்க்ல நான் அதிகமா யூஸ் பண்ற ஒரு கரெக்ஷன். இத நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க, எப்படி யூஸ் பண்றீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. ஓகே. இப்போ ஓரளவுக்கு சைஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னும் மேட்ச் ஆகல அப்படின்னா, அத நம்ம வந்து ஃபர்தரா எவ்வளோ தூரம் தேவையோ, எந்த அளவுக்கு தேவையோ அத நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ற பெரிய சீக்ரெட் இதுதான். என்னோட எடிட்டிங்ல நான் பெருசா வந்து கன்சியூம் பண்றது இந்த ஒரு டூல் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒயிட் பார்ட்ஸ் பாருங்களேன். இந்த இடத்துல இதோட அளவு கம்மியா இருக்கு. இங்க கொஞ்சம் ஆனா அது மேக்ஸிமம் அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஐபால் வந்து நம்ம பார்க்குற இந்த படத்துல வந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம்ல. எப்பயுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. பட் கன்சிஸ்டன்ட் கேரக்டர் கொண்டு வரதுக்காக நம்ம அதே மாதிரி அந்த ஐபால மூவ் பண்றது, அதே மாரி அந்த அதுல ஒரு ஒயிட் டாட் வரும். அதாவது கேட்ச் லைட்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்ச் லைட்லாம் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்றது, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நோஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட நோஸ்ல இப்படி இந்த இடத்துல கரெக்ட்டா தெரியல. இருந்தாலும் இது இப்படி வந்து இப்படி மூவ் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? பட் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 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 ஹைலைட் சாரி ஒரு மேல ஒரு கர்வ் வந்து அதுக்கப்புறம் ஒரு மாரி வந்து மாறியிருக்கு. எனக்கு இவங்களோட ஒரிஜினல் படத்துல நோஸ் கரெக்ட்டா தெரியல. இன்னொரு இப்ப அனதர் சைடு இந்த தெரியுதான்றது கூட நம்மளால அஸ்யூம் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஆ இது இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும்போது, அதாவது நம்மளோட படத்துல ஒரிஜினல் படத்துல என்ன இருக்கு அப்படின்றத நம்மளால அஸ்யூம் பண்ணிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஒரிஜினல் அ அந்த கிளையன்ட் அவங்களுக்கு தான் தெரியும். இது எப்படி இருக்கும் அப்படின்றது. அவங்கள பக்கத்துல வச்சுட்டு அவங்களோட சஜஷன் பிரகாரம் நம்ம அத ஒர்க் பண்றது பெட்டர். இது பெருசு பண்ணணுமா? சின்னது பண்ணணுமா? குண்டா இருக்குமா? ஒல்லியா இருக்குமா? எப்படி இருக்கும்? அப்படின்றத அவங்க பக்கத்துல வச்சுட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்தது இந்த நோஸ் ஹோல் இருக்கு பாருங்க. இந்த இடம் பாருங்க. இதுல வந்து இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற மாரி இருக்கு. பட் இங்க கொஞ்சம் லென்த்தா இருக்கு. இந்த இடம் பாருங்க. கொஞ்சம் லென்த்தா இருக்கு. ஆ சைட்ல அதாவது லெஃப்ட் டூ ரைட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன மாரி இருக்கு. அப்ப இத நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ் குடுத்து இத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஃபார்வர்ட் டாட் டூல் எடுத்துக்கிறேன். ஃபார்வர்ட் டாட் டூல் எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே ஓகே. ஐ திங்க் இப்ப கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. இது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ண போறீங்க?
அவங்களோட மத்த பார்ட்ஸ் எல்லாமே. அதாவது தலை, முடி, அடுத்தது வந்து அவங்களோட காது, அடுத்தது அவங்களோட ஈவன் ஷோல்டரு, இந்த நெக்கு, அடுத்தது வந்து இந்த ஜா லைன்ஸ். முக்கியமா ஜா லைன்ல தான் ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டி இருக்கும். அந்த ஜா லைன்லாம் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்றது. அப்புறம் அந்த கன்னம் வந்து சில பேருக்கு சப்பியா இருக்கும். இப்ப இது வந்து மேக்ஸிமம் இதுவுமே வந்து இதுல ஒரு பார்ட். இப்ப இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா? இந்த பார்ட்ல வந்து இது கொஞ்சம் சப்பியா இருக்கிற மாரி இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல ஃப்ளாட்டா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் வந்து ஒரு ஒரு ஏஜ் இப்போ இந்த படம் வந்து அவங்க ஒரு லோ ஏஜ்ல எடுத்திருப்பாங்க. அடுத்த ஒரு 2 வயசுல, 3 வயசுல அவங்க இது மாதிரி சப்பியா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது நானா? நான் இல்லையா? அப்படின்றது மத்தவங்களோட பார்வையில இருந்து பார்க்கிறத விட, இவங்க சொல்லணும். இல்ல இது நான் தான். இது நான் இல்ல அப்படின்றது. அதனால வந்து இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்துக்காக மட்டும் இல்ல. நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும், அந்த ஒர்க்ல கிளையண்ட்ட வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. கிளையண்ட்டோட சஜஷன் கேளுங்க. நீங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களோட அந்த பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ், அனாட்டமி எல்லாம் வந்து நீங்க கேளுங்க. இன்கேஸ் அலைவ்ல இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அவங்கள மாதிரி வேற யாராவது ஒருத்தவங்களோட படத்த நீங்க சாம்பிள் வாங்குங்க. சாம்பிள் வாங்கி நீங்க வந்து அத பாருங்க. அடுத்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் வெங்கடேஷ் அண்ணன். ஆக்சுவலி வந்து எனக்கு இது கொஞ்சம் அ சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. என்ன அப்டின்னா, நெறைய பீப்பிள்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நல்லா இருக்கு அப்டின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது மதிவாணன் அண்ணன். ஓகே 80% ஓகே அப்டின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஓகே ரொம்ப சந்தோஷம் அண்ணன். அடுத்தது ஜெகதா பிரதீப் அருமை. இவங்க அடுத்த செலிபிரிட்டி. பிரியங்கா அக்கா. ஓகே சந்தோஷம் அக்கா. ஐயா இது ஏஐயா எத சொல்றீங்கன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். ஆ மனோஜ் அண்ணா 80% பிரைஸ் ஓகே அது பார்த்துக்கலாம். அடுத்தது தாயகம் சந்தோஷ். பெர்ஃபெக்ட்டா தம்பி. அந்த ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ் மட்டும் மிஸ்ஸிங். அண்டு நெத்தியில திருநீர் மிஸ்ஸிங். ஓகே, ஓகே. ரொம்ப சந்தோஷங்க. நல்ல ஒரு சொல்லியிருக்கீங்க. என்ன அப்டின்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்களோட படம் ஒர்க் பண்ணும்போது, அவங்களோட ஐடென்டிட்டின்னு சில இருக்கும். அது வந்து இப்போ இதில பாருங்க, இந்த மேல வந்து விபூதி அவரு இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. விபூதி இல்ல. அடுத்தது வந்து இந்த நெக்லஸ். இங்க ஒரு நெக்லஸ் இருக்கு பாருங்க. இந்த நெக்லஸ் இல்ல. இத நம்ம ஆட் பண்ணா, அது வந்து அவங்க என்ன குடுத்துருக்காங்களோ, அதே மாதிரியான ஒரு விஷயத்த ரிசெம்பிள் பண்ற மாரி ஆயிடும். ஈவன் வந்து இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லைங்க, அது பூ வச்சிருக்காங்க இல்லைங்களா? இந்த பூவுமே வந்து இப்போ ஷோல்டருக்கு பின்னாடி இருக்கு இந்த இடத்துல. இந்த ஷோல்டருக்கு பின்னாடி இல்லாம, இந்த மேல வந்தா, அது அதே மாரி நம்ம அந்த ஒரு கேள்விகள வந்து குறைக்கும். இது அவ்வளோதான், அவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைய ஈஸியா கொண்டு வந்துரும். ஏன்னா நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பட் நீங்க எடுத்த உடனே சில விஷயம் சேஞ்ச் ஆகுற மாரி ஒரு ஃபீல் குடுக்குது இல்லைங்களா? இந்த நெக்லஸ் இல்ல. அடுத்தது வந்து அந்த பூ வந்து மாறி இருக்கு. இந்த மேல வந்து நெத்தியில வந்து அந்த விபூதி இல்ல அப்படின்றது. அத மேக்ஸிமம் நம்ம வந்து ரீட்டெயின் பண்ணணும். ஆனா, நான் ரீட்டெயின் பண்றேன்ற பேர்ல நல்லா இல்லாத விஷயத்த ரீட்டெயின் பண்ணக்கூடாது. ஏன்னா, சில பேருக்கு வந்து முடி வந்து ஒரு மாரி பறந்துகிட்டு ரொம்ப அவங்க குடுக்குற ஒரிஜினல் படத்துல ஒரு மாரி டிஃபெக்ட் இருக்கும். முடி பறந்துகிட்டு ஒரு மாரி இருக்கும். நம்ம அதையுமே ரீட்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு, அத நம்ம வந்து ஏன்னா என்ன குடுத்தாங்களோ, அதே மாதிரி குடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த முடியெல்லாம் வந்து நம்ம அப்படியே வச்சு குடுப்போம். ஆனா, அது பின்னாடி நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஸோ, அதையும் கவனிச்சுக்கோங்க. எத நம்ம வைக்கணும், எத வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க மத்தவங்களோட. வாவ்! அடுத்த விஷயம் வந்து 10% கூட இல்லைங்க ப்ரோ. ஓகே. ரொம்ப சந்தோஷம். நன்றி, நன்றி. சூப்பர். பட் லிப்ஸ் அண்ட் ஐ சேஞ்ச். ஓகே, ஓகே. விஜய் கணேஷ். தேங்க் யூ சோ மச். அடுத்தது செல்வகுமார். ChatGPT ஒர்க்கா? கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இது நம்ம ChatGPTல தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ChatGPTல ஒர்க் பண்ணி அத கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ராம் பிரேம். ப்ராம்ப்ட் கிடைக்குமா? ப்ராம்ப்ட் வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க இதுல. ப்ராம்ப்ட் வந்து ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு, ஃபோட்டோலருந்து எனக்கு வந்து சரி பண்ணி குடுங்க அப்படின்றது தான். வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது ராம்சந்திரன். டோட்டலி டிஃபரெண்ட். ஓகே சார். தேங்க் யூ. ஆ நம்ம மதுரை ஆர்டிஸ்ட் தேவா, நியூ தேவா, ஜெகதீஷ் அருமை. ஓகே. ஆக்சுவலி மதுரையா? இவருக்கு ஃபோன் பண்ணாரா? அவரான்னு தெரியல. எனிவே ஆனா வந்து நம்ம தேவானனோட ஸ்டூடண்ட் அப்படின்னு நெனைக்கிறேன். அவர்தான். அ ரொம்ப சந்தோஷம். அ ஜெகதீசன் சார், ரொம்ப சந்தோஷம் சார். சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பிரதாப் அண்ணன். ஆக்சுவலி வந்து இதுதான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சொல்லியிருக்காரு பாருங்க. லிப்ஸ் அண்ட் ஐ கொஞ்சம் மாறியிருக்கு. இதுதான். நம்ம இந்த படத்துல வந்து நான் அத போஸ்ட் பண்ணும்போதே நான் அத அ கவனிச்சேன். ஓகே. இது 2மே நமக்கு வந்து கண்டிப்பா இவங்க சஜஷன்ல சொல்லுவாங்க அப்படின்றது தான். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். இந்த லிப்ஸும் இப்ப நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். எப்படி வந்திருக்கு அப்படின்றத. அதையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. 2ம் அருமை. அருமை ஜாஸ்மின் சுகந்தி அக்கா. ஓகே. நன்றிங்க, நன்றிங்க. ஜெயக்குமார் தேங்க் யூ. அப்புறம் மாயா மணி சூப்பர். ஜெயா மேரி பியூட்டிஃபுல் தேங்க் யூ. தருண் ரமேஷ் 50% தான் வந்திருக்கு. ஓகே, ஓகேங்க. சூப்பருங்க, சூப்பருங்க. அடுத்தது நசீர் 100% சூப்பரா வந்திருக்கு. தேங்க்யூங்க. ஓகே. நமக்கு இந்த மாதிரியான பெரிய கமெண்ட் வந்தா தான் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைவேல் முத்து. ஓகே. நல்லா வந்திருக்கு. ரிசல்ட் சூப்பரா இருக்கு. ஸ்மைல் பழைய ஃபோட்டோவுக்கும், இந்த ஃபோட்டோவுக்கும் ஸ்மைல் நல்லா தெளிவா, திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர் கான்சன்ட்ரேஷன்
கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் அவுட்புட் நல்லா வரும். தேங்க் யூ. ஓகே, ஓகே, ஓகேங்க. தேங்க் யூ. கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நெறைய விஷயங்கள் வந்து அதில படிப்பினைகள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது தான். அதான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது இளங்கோவன் ராமையா சார். சார் வணக்கம். நல்லா இருக்கு. இந்த பெண்ணிற்கு 2வது ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். சார் இன்னும் ஆக்சுவலா அவங்க இன்னும் பார்க்கவே இல்லன்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் எதுவும் கமெண்ட் பண்ணல. ஆக்சுவலி அவங்கள போஸ்ட்ல அவங்கள டேக் பண்ணி கூட இருக்கும். இன்னும் அவங்க எதுவும் மெசேஜ் பண்ணல. பட் பார்க்கலாம் என்ன மாரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு. எல்லாருமே தன் ஃபோட்டோ தன்னை விட அழகா இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். ஓகே, ஓகேங்க. ரொம்ப நன்றி. அடுத்தது வெரி நைஸ் ஏஐ. அ குமார் அ பிரித்தே. ஓகே. வெங்கட்லிங்கம் செஞ்சிஃபோர்ட். எல்லாம் ChatGPTயின் மகிமை. ஓகே, ஓகேங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது நெல்லை மதன்குமார். பெர்ஃபெக்ட். ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. டூலாட்ஸ் கோயம்புத்தூர். பாரதிக்கு எப்போதும் தன்னை புகழ்வது பிடிக்காது. அவர் படைத்த படைப்பில் பிழை உள்ளது. இதையெல்லாம் போஸ்ட் பண்ணி கேட்பது எனக்கு பிடிக்கவில்லை. சரி, ஓகே. உங்களோட பார்வை அதுவா இருக்கலாம். நான் இதில என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியல. அடுத்தது அமரன் நடராஜன். அழகா இருக்கு. ஆனா ஒரிஜினலில் உள்ள அம்சம் நெறைய மிஸ்ஸிங். அந்த ஃபோட்டோவுக்கு உரிய நபருக்கு நெருக்கமாயிருந்த உறவினர் இவர்தான் என்று ஒத்துக்கலாம். ஆனா இது அந்த அளவுக்குலாம் இல்லன்னா அவங்க இன்னும் இருக்காங்க. ஏன் அவங்களே சொல்லுவாங்க. அந்த அவங்கள தான் டேக் பண்ணியிருக்கோம். அவங்களோட பழைய ஃபோட்டோ இது. அவங்க வந்து இப்போ அவங்க சொல்லுவாங்க, "ஏன் உறவினர்ட்ட ஏன் போணும்?" அவங்களே சொல்லுவாங்க. இது சரியா இருக்கா? சரியில்லையா? இல்ல வந்து ஏன்டா என் பணத்த எடுத்தீங்கன்றத அவங்களே சொல்லுவாங்க. பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. அடுத்தது குணசேகர் குணா. மிகவும் அழகா வந்துள்ளது. வாழ்த்துக்கள். நிலா ஒளிப்பதகம் கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே. நன்றிங்க, நன்றிங்க. குமார் அண்ணா ஒரிஜினல் தான். ஓகே. நன்றி அண்ணா. அ ஓஏ ஷாகுல் அஹ்மேத் அருமை. தேங்க் யூ. ஷார்ப் ஷுகுல் சூப்பர். தேங்க் யூ. அழகா வந்திருக்கு. அருள் குமரன். தேங்க் யூ பிரதர். அடுத்தது வெங்கடேஷ் நடராஜன். ஃபோட்டோ நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ். ஐலாம் 2ம் டிஃபரெண்ட் இருக்கு. ஆமா. கண்டிப்பா நம்ம அத இந்த படத்துல வந்து ஐ அண்ட் லிப்ஸ் அதுதான். ஜான் சௌரிராஜ் கிரேட் ஜாப். தேங்க் யூ சார். செல்வகுமார் தேங்க் யூ அண்ணா. 80% 85% ஓகே, ஓகே, ஓகே. ஜோ ஜோன்ஸ். அசலை விட போலி நன்றாக இருக்கும் என்பது உண்மைதான் போல. ஓகே. தேங்க் யூ. 75% ஹலோ அஜய். ஓகே. தேங்க் யூங்க. என்ன சாஃப்ட்வேரில் டெவலப் செய்தது? இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ChatGPTல ஒர்க் பண்ணுது. ChatGPTல ஜஸ்ட் அதில நான் ப்ராம்ப்ட் கூட இப்ப நான் காமிக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து ப்ராம்ப்ட் கேட்டிருந்தீங்க. அது ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அ இதுதான் வந்து நான் அப்லோட் பண்ண படம். இந்த படத்த அப்லோட் பண்ணி எனக்கு வந்து இத மாரி மாத்தி குடு அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்னும் சில பேருக்கு வந்து இது எப்படி நான் இவ்வளோ டீட்டெயிலா ப்ராம்ப்ட் ஒர்க் பண்றது அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து உங்களோட சிஸ்டம்ல தமிழ் டைப்பிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் டைப்பிங் ஓப்பன் பண்ணி நீங்க வந்து தமிழ்ல டைப் பண்ணுங்க. எனக்கு இந்த பழைய ஃபோட்டோவை புதிதாக மாற்றிக் கொடுக்கவும். அதில் உள்ள பிழைகளை சரி செய்து தரவும். அதில் உள்ள முகத்தை மாற்ற வேண்டாம். அப்படி இப்படின்னு நீங்க என்னலாம் நினைக்கிறீங்களோ தமிழ்ல டைப் பண்ணுங்க. தமிழ்ல ChatGPTல கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் அந்த தமிழ்ல டைப் பண்ணத எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு நீங்க என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ்ல இருந்து நீங்க தமிழுக்கு நீங்க மாத்திக்கணும். இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மாத்திட்டு தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் மாத்தணும். நான் மாத்தி சொல்றேன். இப்ப இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உளறுது என்னன்னே தெரியல. இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நீங்க டிடெக்ட் லாங்குவேஜ் கூட வச்சுக்கலாம். நீங்க இங்க இத பண்ணத இருந்து வொர்க் பண்ணிட்டு, இத காப்பி பண்ணிட்டு, நீங்க கொண்டு வந்து உங்களோட ப்ராம்ப்ட் இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, இங்கிலீஷ்ல வர்றத நீங்க அவுட்புட்ட காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அத கொண்டு வந்து உங்களோட ChatGPTல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஒரு படத்துக்கும் மாறும். நான் குடுக்குற ப்ராம்ப்ட்ட தான் நீங்க அப்படியே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வராது. ஏன்னா நான் வந்து இந்த படத்துக்கு ஏத்த மாரி சில விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ இந்த படத்துல வந்து எனக்கு இது மாத்தணும். இந்த இடத்துல இது மிஸ் ஆயிருக்கு. இத நீங்க சரி பண்ணணும். அப்படின்ற மாரிலாம் அது மாறும். ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு மாதிரியான ப்ராப்ளம்ல இருக்கும். அந்த ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணணும். அது வந்து இன்னொன்னு மேலுக்கு ஒரு மாரி இருக்கும். ஃபீமேலுக்கு ஒரு மாரி இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். குரூப்க்கு ஒரு மாரி இருக்கும். மாறும் இல்லைங்களா? அப்ப அதுக்கு வந்து நீங்க வந்து ப்ராம்ப்ட் வந்து நீங்க எழுதணும். ப்ராம்ப்ட் வந்து எழுதுறதுக்கு கத்துக்கோங்க. கேளுங்க. ஈஸியா தமிழ்ல கேளுங்க. தமிழ்ல கேட்டு தமிழுக்கு வந்தத நீங்க எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி அத காப்பி பண்ணி கொண்டு வந்து ChatGPTல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இதுதான் நான் பண்ண ஒர்க் ஆக்சுவலா. இதுல ஒண்ணும் வேற ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்து ஒரு படத்துல முகம் தான் அழகு. தோற்றமே மாறி இருக்கு. ஏஐ ரொம்ப பயன்படுத்தாதீங்க பிரதர். சரிங்க, சரிங்க பாலாஜி பிரதர். ஆக்சுவலா வந்து நமக்கு ஏஐ இல்லன்னா ஒர்க்கே இல்ல. பார்க்கலாம். ஓகே. அடுத்தது நாகமௌலீஸ்வரன் ஆச்சாரி. அண்ணா நன்றி. சேம் போஸ் வேற பொண்ணு போல இருக்கு. ஐஸ் அண்ட் நோஸ் வந்து டோட்டலி டிஃபரன்ஸ். இப்ப இவரு வந்து நோஸ் இதுவரையிலும் யாரும் நோஸ பத்தி பேசினதில்ல. பட் இவரு வந்து நோஸ் பத்தி சொல்லியிருக்காரு. அதான் முன்னாடியே நான் சொன்னேன். இந்த படத்துல வந்து நோஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. நம்ம அத வந்து கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த நோஸோட லைன் எங்க இருக்குன்னு நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம கொஞ்சம் அசம்ப்ஷன் ஆர் அதர்வைஸ் அந்த கிளையன்ட்ட வச்சு தான் நம்ம அத சரி பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் முன்னாடி. சரி, ஓகே. தளபதி ஏஎஸ் ஹரி. ஆசம். தேங்க் யூ. அண்ணே நீங்களுமா இந்த எனக்கு இந்த கமெண்ட் தான் எனக்கு புரியல.
என்ன டெக்னிக் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இவர் சொன்னத வச்சு எனக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆ என்னமோ என் வீடியோவ பார்க்கறதுக்காக நான் வந்து என்னோட போஸ்ட்டுக்கு வந்து கமெண்ட் பண்றதுக்காக இந்த போஸ்ட் நான் போட்ட மாதிரி இவர் சொன்ன மாரி எனக்கு இருக்கு. பட் நமக்கு அதெல்லாம் இல்லங்க. எனக்கு எனக்கு வந்து நான் நெறைய விஷயங்கள் நான் சோஷியல் மீடியால பார்க்குறேன். நான் நெறைய கிரியேட் பண்றேன். எனக்கு நான் என்ன கிரியேட் பண்றேன், நான் என்ன வந்து ஒர்க் பண்றேன்றத மட்டும் ஷேர் பண்ணணுன்றது என்னோட இதுவே தவிர, அது வந்து அட்டென்ஷன் கிடைக்கணும், எல்லாரும் அத ஃபார்வர்ட் பண்ணணும், எல்லாரும் அத கமெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு பெருசா ஆசை இல்ல. ஸோ அந்த மாரி நீங்க நெனச்சு இத போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு அது தெரியல. சரி. அடுத்தது கமெண்ட் மட்டும் ரியாக்ட் பண்ணுவேன். ஃபேஸ் சேஞ்ச் தான் ப்ரோ. அ ரீசென்ட்டா அவர் பண்ண ஒர்க் பத்தி பேசுறாரு. ஃப்ரேம் போட ட்ரை பண்ணேன். அவுட்புட் வந்து எக்ஸலன்ட். பட் ஆமா, அவுட்புட் வந்து குவாலிட்டியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா வந்து கிளையன்ட் வந்து சொல்லிருவாங்க. இது நான் இல்ல, இது எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா இல்ல அப்படின்ற மாரிலாம் சொல்லிருவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அ வொ அதாவது ChatGPT ஆர் அதர் ஏஐ டூல்ஸ் எதுவா இருந்தாலும், அதுல வர அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரளவுக்கு தான் இருக்கும். ஒரு 50, 60லாம் நீங்க அதுல கெயின் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப பெரிய விஷயம். ஏஐல வந்து ஒரு 50% உங்களால அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னாலே அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்க வந்து அதுக்கப்புறம் அத மேனுவலா கரெக்ஷன் பண்ணணும். Photoshopல நீங்க மேனுவலா ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம தேவையான ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது சண்முககுமார். ஆ 2ம் 2 ஃபோட்டோவும் வேறு வேறு சரியாக பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பா சரி பண்ணிரலாம். மிக்க நன்றி உங்க எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷம். முக்கியமா வந்து ரவிவர்மா சார். ஆ தேங்க் யூ சோ மச் எல்லாருக்கும். எல்லாரோட கமெண்ட்ஸுமே வேல்யூபிள் தான். இதுல வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் வந்து 2வது பட்சம் தான். ஏன்னா வந்து இங்க நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நான் பெரிய டான் அப்படின்றதெல்லாம் கான்செப்ட்டே கிடையாது. அ எவ்வளோ தூரம் நம்மளால ஒர்க் பண்ண முடியுது, எவ்வளோ தூரம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். இந்த படத்துலருந்து நான் என்னத்த கத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு படம் ஒர்க் பண்ணும்போதும், அந்த படத்த ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதில நான் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் பார்ப்பேன். இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு இது மாரி ஏஐல ஒர்க் பண்ணி குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏஐ ஒர்க்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏஐ ஒர்க்க ரிஜெக்ட் பண்ணிட்டு, சும்மா ஜஸ்ட் லைக் தட் Photoshopல வந்து கலர் ஒர்க் பண்ணிட்டு, அதிலருந்து வர ரிசல்ட்ட மட்டும் தான் அவங்க வந்து இதில எதிர்பார்த்தாங்க. அததான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இது மூலமா கிளையன்ட் எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க அப்படின்றது மட்டும் தான். ஏஐல வந்து இதுவரைக்கும் நான் பண்ண ஒர்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரொம்ப ஓப்பனா சொல்றேன். மேக்ஸிமம் வந்து 50, 50 தான் வச்சுக்கலாம். 50% வந்து ஆ சக்சஸ்ஃபுல் அப்டின்னா 50% ஃபெயிலியர். ஒரு சில ஒர்க்ல நான் வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். ஆனா ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லி பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஒரு சில ஒர்க்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவேன். ஆனா அதில ஏதாவது ஒரு குறை வந்துகிட்டே இருக்கும். ஈவன் வந்து ஆ ஆமா. முனிஷ் அண்ணனுக்குலாம் நெறைய ஒர்க் பண்ணி குடுத்துருக்கேன். அவரோட ஃபேமிலி படம் ஒர்க் பண்ணி குடுத்துருக்கேன். ஈவன் அப்ப அது ஃபெயிலியர். அது வந்து அண்ணன் வந்து இல்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுதுப்பா அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ஒர்க் தான். இந்த ஒர்க் நான் ரீஸ்டோர் பண்ண இது வேற. பட் இது ஒரிஜினல் ஒர்க். ஒரிஜினல் ஃபோட்டோ அவர் குடுத்தது. இதெல்லாம் ஒர்க் பண்ணி குடுக்கும்போது நம்ம நெறைய விஷயத்த கத்துக்குறோம் அப்படின்றது தான். இதுல ஆக்சுவலி நம்ம மாத்துனது இதுதான். பாருங்க. அந்த ஃபோட்டோ இப்படி கலரா மாத்தி குடுத்தேன். இதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போதைக்கு நான் பெருசா ஏஐ யூஸ் பண்ணல. இதுல வந்து ஃபுல்லாவே மேனுவலா சில ரீடச் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் Photoshopல அந்த ஃபோட்டோ ரீஸ்டோரேஷன் ஃபில்டர் மூலமா இத வந்து கரெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது மாரிலாம் பண்ணும்போது, ஆ நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அத எப்படி அடுத்த ஒர்க்ல வந்து சேஞ்ச் பண்றது? அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டடி கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க இத. அந்த மாரி இருக்கும் அப்படின்றது தான். இப்ப இந்த படம் ஒர்க் பண்ணும்போது கூட நான் பெருசா வந்து ஆக்சுவலி கிளையன்ட் சொல்லல. இப்ப இந்த கிளையன்ட் வந்து இத பார்த்தாருன்னா, அவரு என்ட்ட கேட்பாரு. என்ன அப்டின்னா, இந்த 2 படத்த நான் வந்து பண்ணும்போது அவுட்டோர்ல தானே, லைட்டிங் தானே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்ற மாரி யோசிச்சேன். பட் இந்த 2 படத்துக்கு நடுவுல பாருங்க, இந்த ஒரு ஜாயினிங் இந்த ஏரியால ஒரு டிராப் ஷேடோ இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். இவரோட இதுல இருந்து ஒரு ஷேட் வந்து இவங்களோட கைக்கு வந்து வந்திருக்கணும். வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கும். ஆனா அத நான் பண்ணல. அவங்க குடுத்த படம் இது மாரி தனித்தனியா குடுத்தாங்க. அத நம்ம வந்து மாத்தி பண்ணியிருக்கோம். ஆ எல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருச்சு. அவங்க வந்து கரெக்ட்டா புடிச்சிருக்கிற மாரி எல்லாம் மேட்ச் ஆயிருச்சு. ஆனாலும் இந்த இடம் பாருங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகேவா? இது மாதிரி நம்ம ஒரு படத்துலயும் நம்ம சில விஷயங்கள கத்துப்போம். அது நமக்கு வந்து அடுத்த படத்த வந்து பெட்டரா குடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஈவன் வந்து இந்த படத்துலயுமே உங்களுக்கு இன்னொரு விஷயம் ட்ரிக்ஸ் இருக்கு பாருங்களேன். இப்போ வந்து கீழலாம் வந்து கை வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகல. இந்த குழந்தையோட கால் கரெக்ட்டா இந்த இடம் பாருங்க. ஒரு டிஃபெக்ட் இருக்கு. அது உங்களுக்கு இப்ப சொன்னா புரியும். இந்த இடம் பாருங்க. கால் வந்து கரெக்ட்டா வரல. நான் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணேன். இந்த குழந்தையோட கால் வந்து கரெக்ட்டா வரல. அந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகல. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, மேல வந்து ஒரு ஃப்ளவர் ஓவர்லே எடுத்து வச்சுட்டேன். ஒரு ஓவர்லே எடுத்து வச்சுட்டு, அத வந்து நான் வந்து இந்த மாதிரி தெரியாத மாரி அப்படியே லைட்டா மேட்ச் பண்ணிட்டேன். ஏதாவது நம்ம பண்ணணும். அது அவங்களுக்கு கிளையன்ட்க்கு பிடிக்கணும் அப்படின்றது தான். இன்னும் நெறைய கமெண்ட்ஸ் வரும். வந்தாலும் அத பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் பாசிட்டிவா பாருங்க. நெகட்டிவ் கமெண்ட் பண்றவங்களால வந்து நமக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் சில நேரத்தில அது நமக்கு வந்து அவங்களோட அந்த அப்ரோச், அவங்க சொல்ற அந்த விதம் வந்து நம்மள ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணும். என்னடா இப்படி சொல்ட்டாங்களேன்னு. பட் ஒரு கிரியேட்டரா அத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஒரு கிரியேட்டருக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் என்ன அப்படின்னா, ஒரு அன்னோன் பீப்பிள் யாராவது ஒருத்தவங்க வந்து உங்கள வந்து சொல்லணும். இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்.
ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்காரு. அவர பத்தி நம்ம அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம். சொல்லும்போது கரெக்ட்டா இதுதான் இந்த இடத்துல பிரச்சனை. இதுதான் இந்த இடத்துல சரியில்ல அப்படின்ற மாரி சொல்லும்போது, நமக்குமே கொஞ்சம் வந்து நல்லாருக்கும். 19 வந்து உன் படம் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு போறத விட, பாரதி இத கொஞ்சம் சரி பண்ணி இப்ப வாசன் அண்ணன் போஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? வாசன் அண்ணன் நெறைய பேர் வந்து இத சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்து அதுல என்ன பிரச்சனை இருக்குன்றது சொல்லியிருக்கீங்க. அத தான் நான் எதிர்பார்க்கிறேனே தவிர, மத்தபடி இந்த போஸ்ட்டுக்கு என்கேஜ்மென்ட் வரணும், எனக்கு வியூஸ் வரணும் அப்படின்லாம் கிடையாது. மார்க் மாமா நமக்கு காசுலாம் எதுவும் தரவும் தேவையில்ல. தரப்போறது அவசியம் இல்ல. நம்ம இப்படியே ஏதாவது கத்துக்கணுன்ற ஒரு மோட்டிவ்ல தான் இத பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு அனுபவமாவும் இருக்கும். உங்களுக்கும் ஒரு அனுபவமா இருக்கும். அத உங்களோட நான் கண்டிப்பா இது மாரி அடுத்தடுத்த வீடியோக்கள நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். எனிவே மக்களே, தேங்க் யூ. அடுத்த வீடியோல இன்னும் இது மாதிரியான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களோட உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தென்றல் பாரதி. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.